குடிசை வீடுகளே இருக்கக்கூடாது என்ற வகையில் முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாகவும் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலைஞரின் கனவு இல்லம் கட்டுவதற்கான ஆணையினை 356 பயனாளிகளுக்கு அமைச்சர் பொன்முடி வழங்கினார். ஈரோடு கடம்பூர் மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாக்கம்பாளையம் மலை கிராமத்தில் உள்ள துணை சுகாதார நிலையத்தில் செவிலியர் பணியிடம் காலியாக இருப்பதால் துணை சுகாதார நிலையம் பூட்டப்பட்டு புதர்மண்டி கிடக்கிறது. மக்கள் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக பல கிலோமீட்டர் தூரம் கடந்து கடம்பூர் மற்றும் சத்தியமங்கலம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக துணை சுகாதார நிலையத்திற்கு செவிலியரை நியமித்து கட்டிடத்தை திறக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மாக்கம்பாளையம், கடம்பூர், பசுவனாபுரம் ஆகிய துணை சுகாதார நிலையங்களில் விரைவில் செவிலியர் நியமனம் செய்யப்படுவர் என சத்தியமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டும் சமூக அமைப்பினர் மீது ஜாமீனில் வர முடியாதபடி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி குடிமைப்பணி அதிகாரிகள் முதலமைச்சர் ரெங்கசாமியை சந்தித்து வலியுறுத்தினர். அதிகாரிகளுக்கு எதிராக போராட்டம் செய்பவர்களை அழைத்து பேசி நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ரெங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நடைபெற்ற கோயில் திருவிழாவில் மழை வேண்டி பெண்கள் ஊர்வலமாக சென்றனர். மரமிடக்கி பொழிஞ்சியம்மன் கோயிலில் மது எடுப்பு திருவிழா நடைபெற்றது. நெல்மணிகளால் நிரப்பப்பட்ட வெண்கலம் மற்றும் சில்வர் குடங்களில் தென்னம்பாளைகளை வைத்து அதனை அலங்கரித்து குடங்களை பெண்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு 3 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று பொழிஞ்சியம்மனை வழிபட்டார். புதுச்சேரியில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் வீடு புகுந்து பொருட்களை திருடுவதாக சிசிடிவி ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட தாகூர் நகர் பகுதியில் உள்ள வீடுகளில் முன்பக்க வாசல் மற்றும் வீட்டின் பின்புறம் வைக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த காலணிகள், பித்தளை பாத்திரங்கள், சாலையோர குடிநீர் குழாயை மர்ம நபர்கள் திருடிச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. வீட்டின் மதில் சுவரில் ஏறி குதித்து பொருட்களை திருடுவது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதனால் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்தை அதிகரிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் உண்டியல் காணிக்கை மூலம் 17,52,354 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. மேலும் தங்கம் 31 கிராம் 300 மில்லிகிராம், வெள்ளி 449 கிராம் 300 மில்லிகிராம் கிடைத்துள்ளது. இக்கோயிலில் உள்ள 18 உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்டனர். மாவட்டம் மடத்தூரில் உள்ள தீப்பாஞ்சம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. பம்பை மேளம் முழங்க காவிரி ஆட்டத்துடன் பக்தர்கள் குடங்களில் தீர்த்தங்களை எடுத்து வந்தனர். பம்பை மேளத்திற்கு ஏற்ப குதிரை நடனமாடியது பார்வையாளர்களை கவர்ந்தது. மேலும் இந்த ஊர்வலத்தில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி அருகே 9000 லிட்டர் கடத்தல் பயோ டீசலுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்களை குறிவைத்து கள்ளச்சந்தையில் பயோ டீசல் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தென்பாகம் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் வழியாக வந்த லாரியை மடக்கி சோதனை செய்தனர். இதில் தென்காசி மாவட்டத்திலிருந்து கள்ளச்சந்தையில் விற்பனை 49 பேரல்களில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயோ டீசல் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து லாரியுடன் பயோ டீசலை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர்.
சிவகங்கை மாவட்ட பதிவாளர் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த ஆண்டு பொறுப்பு சார் பதிவாளராக பணிபுரிந்தவர் பெத்துலட்சுமி. இவர் பத்திர எழுத்தர் மற்றும் இடைத்தரகர் மூலம் லஞ்சம் வாங்குவதாக கிடைத்த தகவலை அடுத்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத 1,84,500 ரூபாயை கைப்பற்றினர். இதனையடுத்து அவரது வீட்டிலும் சோதனை நடத்தி பல லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றியிருந்தனர். தற்போது சிவகங்கை மாவட்ட பதிவாளராக பெத்துலட்சுமி பணியாற்றி வரும் நிலையில் கடந்த ஆண்டு நடத்திய சோதனை அடிப்படையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆறுகளில் தொடர்ந்து நீர் அதிகளவு வெளியேற்றுவதால் நீர்நிலைகளில் குளிக்க செல்லும் பள்ளி மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் நீரில் மூழ்கி இறந்து வருகின்றனர். எனவே ஆறுகளில் தண்ணீர் வரத்து அதிகமாக உள்ளதாலும் நீர்நிலைகளில் நீர் நிரம்பி உள்ளதாலும் சிறுவர்கள் யாரும் ஆறு மற்றும் குளங்களில் குளிக்க தனியாக அனுப்ப வேண்டாம் எனவும் பெற்றோர் தனி கவனம் செலுத்தி தங்களது குழந்தைகளை கண்காணித்து அக்கறை காட்டிட வேண்டும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை காரணமாக அரசு பள்ளி வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்ததால் மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்ததால் காரியாபட்டி அருகே உள்ள கல்குறிச்சி அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீரால் சூழப்பட்டது. உடனே மாணவ மாணவியர்கள் நலன் கருதி பள்ளியின் சார்பாக 6, 7 மற்றும் 8 வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் தற்போது பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் சூழப்பட்ட நிலையில் மழைநீரை JCB உதவியுடன் அகற்றி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடின அருங்காட்சியகம் மற்றும் திறந்தவெளி அருங்காட்சியகங்களில் ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் குவிந்தனர். இதனால் அங்கு நெரிசல் ஏற்பட்டது. கேரள மாநிலம் மேப்பாடி அருகே வளர்ப்பு பிராணிகளை அடித்துக் கொன்ற சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. கடந்த 8ஆம் தேதி வைக்கப்பட்ட இரும்பு கூண்டில் நேற்றிரவு சிறுத்தை மாட்டிக்கொண்டது. கூண்டோடு வனத்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்ட சிறுத்தை முத்தங்கா சரணாலய பகுதியில் விடப்பட்டுள்ளது. சிறுத்தை பிடிபட்டதால் நல்லன்னூர் கிராம மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ஆய்வு மேற்கொண்டார். கோடமுழா பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் பழங்குடியின குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் காலை உணவின் சுவை மற்றும் தரத்தை ஆய்வு செய்வதற்காக ஒரு தட்டில் பொங்கல் கேட்டு ருசித்து உண்டார். சமையல் அறையை ஆய்வு செய்து விறகு அடுப்பில் சமைப்பதை தவிர்த்து எரிவாயு அடுப்பில் சுகாதாரமாக சமைக்க உத்தரவிட்டார். சத்தியமங்கலம் அருகே அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழாயில் ஏர் வால்வு வழியாக வெளியேறிய தண்ணீர் சாலையில் வீணாக ஓடியது. 15 அடி உயரத்திற்கு பீரிட்ட தண்ணீரால் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். அப்போது சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டு 2 வாலிபர்கள் காயமடைந்தனர். இதர வாகன ஓட்டிகள் காயமடைந்த இருவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக பீமன் அருவியில் திடீர் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஜமுனா மரத்தூக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் அருவியை பார்ப்பதற்கு மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் தண்ணீரில் இறங்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே ஆழியார் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென பலத்த சூறாவளி காற்று வீச தொடங்கியது. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மேற்கூரைகள் காற்றில் பறந்து சென்றன. ஆங்காங்கே மரக்கிளைகள் முறிந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஆழியார் பூங்கா அருகே ஒரு காரின் மீதும் மரம் விழுந்ததால் கார் முழுவதும் சேதமடைந்தது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ராட்சச மரம் ஒன்று விழுந்ததில் 4 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தவும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வத்தலகுண்டு வட்டார மக்கள் ஆரோக்கிய இயக்கம் சார்பில் தமிழக அரசின் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. வத்தலகுண்டு அரசு மருத்துவமனை எதிரே நடைபெற்று வருகிறது. இதில் வத்தலகுண்டு பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர்.
கொடைக்கானல் மலைப்பகுதியில் தொடர் கனமழை காரணமாக அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் லேசான சாரல் மழையுடன் கூடிய அடர் பனிமூட்டம் நிலவி வருகிறது. ஒரு சில இடங்களில் எதிரே உள்ளவர்கள் கூட தெரியாத நிலை காணப்படுகிறது. மலைச்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதியில் கடும் குளிர் நிலவி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போளூர், ஆரணி, செய்யாறு தாலுகாவில் உள்ள சுமார் 45க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சியை மக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூத்துறையில் நாட்டுப்படகிலிருந்து தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்த மீனவர் உயிரிழந்தார். மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது பலத்த காற்று வீசியதால் படகிலிருந்து அவர் தூக்கி வீசப்பட்டுள்ளார். அவரது உடல் கரைக்கு கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மருதமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 2 ஆண் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்த யானைகள் இரவு நேரங்களில் ஐஓபி காலனி, குப்பேபாளையம் பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் நடமாடுவதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் அவசியமின்றி வெளியே சுற்ற வேண்டாம் எனவும் வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு ஐஓபி காலனிக்குள் ஆண் யானை ஒன்று குடியிருப்பு பகுதியில் சுற்றி வந்தது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் ஒலி எழுப்பி அந்த யானையை வனப்பகுதிக்கு விரட்டினர். அதேபோன்று மருதமலை சாலையை மற்றொரு ஆண் யானை கடப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் அதனையும் வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்பினர். இந்நிலையில் இந்த 2 யானைகளும் குடியிருப்பு பகுதியில் சுற்றி வரும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கொல்கத்தா பெண் மருத்துவர் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நாகர்கோயிலில் மருத்துவ மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஆனந்தம் பாலம் சந்திப்பு வரை பேரணி நடைபெற்றது. கொல்கத்தா மருத்துவர் மரணத்திற்கு நீதி கேட்டும் மருத்துவர்கள் பாதுகாப்பு கேட்டும் எழுதப்பட்டிருந்த பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.